ஒரு காட்டுப்பகுதியில இருந்து இந்த பொண்ணுக்கு கிடைக்கிற மர்மமான முட்டை. அவ அந்த முட்டையை தன்னோட வீட்டுக்கு எடுத்துட்டு போய் அதை ஒரு டெடிபியருக்கு கீழே வச்சு பத்திரமா பார்த்துக்கிடுறா. அடுத்து அவ ஒரு நாள் வெளியே போயிட்டு வீட்டுக்கு வரும்போது தன்னோட அம்மா வேற ஒரு ஆளோட நெருக்கமா இருக்கிறத பார்த்துடுறா. அவங்க தன்னோட ஹஸ்பண்டுக்கு தெரியாம இன்னொருத்தர லவ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த விஷயம் தெரிஞ்ச இந்த பொண்ணு ரொம்பவே வருத்தப்படுறா. அடுத்து அவ காட்டுல இருந்து எடுத்துட்டு வந்த முட்டையும் நாளுக்கு நாள் வளர்ந்து இப்போ இவ்வளவு பெருசா ஆகுது. அடுத்து அந்த முட்டையில இருந்து ஒரு வினோதமான கிரியேச்சர் வெளியே வருது. முதல்ல பார்க்க சாதுவா தெரிகிற இந்த கிரியேச்சர் நாளுக்கு நாள் ரொம்ப கொடூரமா நடந்துக்கிடுது. இந்த கிரியேச்சர்னால இந்த பொண்ணுக்கும் இவ ஃபேமிலிக்கும் என்னெல்லாம் பிரச்சனை வந்துச்சு, இதான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தோட பேரு ஹேட்சிங். இது 2022 ஹேனா பெர்காம் டைரக்ஷனில் ரிலீஸ் ஆன ஒரு ஹாரர் ஃபிலிம். ஹாரர் படங்கள்லேயே இந்த படம் ரொம்பவே வித்தியாசமாக இருக்கும். இந்த படம் தமிழ் டப்புல இருக்கு. வாங்க நம்ம ஸ்டோரியை பார்ப்போம். படத்தோட ஸ்டார்டிங்கில் ஒரு ஃபேமிலியை காட்டுறாங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். அவங்களுக்கு 2 குழந்தைங்க, ஒரு பொண்ணும் பையனும். இதில் இந்த பொண்ணு தான் படத்தோட ஹீரோயின். பேர் டிஞ்சா. டிஞ்சாவுக்கு ஜிம்னாஸ்டிக்ஸ் மேலே ஆர்வம் அதிகம். அதனால டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுவா. டிஞ்சாவோட அம்மா ஒரு பிளாக் வச்சு நடத்திட்டு வராங்க. எப்போ பாரு தன்னோட ஃபேமிலியவும் ஃபேமிலியில் நடக்கிற ஒவ்வொரு இன்சிடென்ட்ஸையும் வீடியோ எடுத்து பிளாகில் அப்லோட் பண்ணுவாங்க. அந்த பிளாகில் எப்பவும் தன்னோட ஃபேமிலி ஒரு அழகான பெர்ஃபெக்ட் ஃபேமிலின்ட்டு காட்டிகிட்டே இருப்பாங்க. அப்படி தான் வழக்கம் போல் ஒரு நாள் தன்னோட ஃபேமிலியை அவங்க வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த வீட்டுக்குள்ளே ஒரு காக்கா புகுந்துருது. அது அங்கேயும் இங்கேயும் பறந்து வீட்டில் உள்ள கிளாஸ் ஐட்டம்ஸை தள்ளி விட்டு உடச்சிருது. அந்த காக்கா மேலே டிஞ்சா ஒரு டவலை போட்டு பிடிச்சிடுறா. அடுத்து டிஞ்சாட்ட இருந்து அவன் அம்மா அந்த காக்காவை வாங்கி சடக்குன்னு அதோட கழுத்தை திருக்கி விட்டுடுறாங்க. தன்னோட அம்மா இப்படி ஒரு காரியத்தை செய்வாங்கன்னு தெரியாத டிஞ்சா அதை பார்த்து ஷாக் ஆகுறா. அப்புறம் அந்த காக்காவை சோகமாக எடுத்துகிட்டு போய் ஒரு குப்பை தொட்டியில் வச்சுட்டு போயிடுறா. அடுத்து இந்த டிஞ்சாவோட வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்கு ரேட்டான்னு ஒரு பொண்ணு புதுசாக குடியேறி இருக்கா. அவங்க தன்னோட நாயோட சந்தோஷமாக விளையாண்டுட்டு இருக்கிறத பார்த்து டிஞ்சா நான் அந்த நாயை கொஞ்சலாமான்னு கேட்டுட்டு அதை தொட பார்க்கா. அப்போ அந்த நாய் அவள் கையை கவ்வை பார்த்துருது. நல்ல வேலை கடிக்கலை. ரேட்டாவும் சாரி, இது வரைக்கும் யாரையும் கடிச்சதே இல்லைன்னு சொல்கிறா. 2 பேரும் பேசிட்டு போகிறாங்க. அதுலேருந்து 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகி பழக ஆரம்பிக்காங்க. அடுத்து நைட் ஆகுது. டிஞ்சா அவள் அம்மாட்ட பக்கத்து வீட்டுக்கு வந்திருக்கிற பொண்ணு ரேட்டா அவளோட வீட்டுக்கு இன்வைட் பண்ணியிருக்கிறதாவும் அவகிட்ட அழகான டாக் இருக்குது, அதை அழகாக கொஞ்சிறான்னு சொல்கிறா. டிஞ்சாவுக்கு ரேட்டாவோட டாகை ரொம்பவே பிடிச்சிருக்கு. இந்த டிஞ்சா ஜிம்னாஸ்டாக இருக்கால்ல, அவள் ஒரு ஜிம்னாஸ்டிக் காம்படிஷனுக்காக ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கா. காம்படிஷன் வரப்போகுது, இந்த நேரத்தில் இப்படி சொல்கிறாளேன்னு டிஞ்சாவோட அம்மா நீ காம்படிஷனில் ஃபோக்கஸ் பண்ண போகிறேன்னு சொன்னியே, இல்லைனா உன் பிளான்ஸை சேஞ்ச் பண்ணிக்கிட்டியான்னு கேட்காங்க. டிஞ்சாவும் இல்லை நான் ஃபோக்கஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன்னு சொல்லிட்டு போயிடுறா. அவள் அம்மாவுக்கு எந்த நேரத்துலையும் தான் பொண்ணோட கவனம் சிதறிடக்கூடாதுன்னு பார்க்காங்க. அடுத்து இந்த டிஞ்சா படுத்திருக்கும்போது வீட்டுக்கு வெளியே இவள் குப்பை தொட்டியில் வச்சுட்டு வந்த காக்கா கரைகிற சவுண்டு கேட்கு. உடனே இவளும் வெளியே போய் அந்த குப்பை தொட்டியை திறந்து பார்க்கா. அந்த காக்காவை காணோம். பக்கத்தில் இருக்கிற காட்டுப்பகுதியில் அது கரைகிற சத்தம் கேட்டு போய் பார்க்கா. அங்கே அந்த காக்கா ரொம்பவே வலியால் துடிச்சிட்டு இருக்கு. அதால் எழுந்திருக்க கூட முடியலை. அதை பார்த்து ரொம்பவே வருத்தப்படுறா. அது கஷ்டப்படுறத பார்க்க முடியாமல் ஒரேடி அதை கொன்னுருவோன்னு ஒரு கல்லை எடுத்து அதை அடின்னு அடித்து அந்த காக்காவை கொன்னுடுறா. அடுத்து கவனிக்கிறா, அது பக்கத்தில் ஒரு முட்டை இருக்குது. அந்த காக்காவை கொன்னுட்டோமேங்கிற வருத்தத்தில் இருந்த டிஞ்சா அந்த முட்டையை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் தன்னோட பெட்டில் வச்சு பத்திரமா பார்த்துக்கிடுறா. அடுத்த நாள் காலையில் டிஞ்சா ஜிம்னாஸ்டிக்ஸ் காம்படிஷனுக்காக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கா. ஸ்டார்டிங்கில் நல்லா பண்ணவளால் ஃபினிஷிங் ஒழுங்காக லேண்ட் பண்ண முடியாமல் விழுந்துடுறா. அவளோட கோச் பார்த்துட்டு நீ ஒழுங்காக பண்ணலைன்னா உன்னை என்னால் காம்படிஷனுக்கு அனுப்ப முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. டிஞ்சா சோகமாக அங்கேருந்து வீட்டுக்கு வாரா. அப்போ தான் அவளுக்கு பெரிய அதிர்ச்சி. வீட்டுக்கு வந்தவ தன்னோட அம்மா வேற ஒரு ஆளோட நெருக்கமாக இருக்கிறத பார்த்துடுறா. அதை கவனிச்ச அவள் அம்மாவுக்கு தான் பொண்ணுகிட்ட என்ன சொல்லன்னு தெரியாமல் தடுமாறுறாங்க. அந்த ஆளோட பேர் டெரோ. அவரை அனுப்பிட்டு டிஞ்சாவை பார்த்து பேசுகிறாங்க. அவங்க தனக்கு ஹஸ்பண்ட் இருக்கும்போதே அந்த டெரோங்கிற ஆளை லவ் பண்ணிகிட்ருக்காங்க. டிஞ்சாவை பார்த்து இந்த விஷயம் நமக்குள்ளே மட்டும்தான் இருக்கணும், வெளியே யார்ட்டையும் சொல்லிடாதன்னும் 2 நாளைக்கு ஊருக்கு போகிறன்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. ஆனால் டிஞ்சாவுக்கு தான் அம்மா இப்படி நடந்துக்கிட்டுறது சுத்தமாக பிடிக்கல. அடுத்து 2 நாள் கழித்து அவள் அம்மா ஊருக்கு போயிட்டு திரும்ப வராங்க. டிஞ்சா அவள் அப்பாவை ரூமுக்கு வந்து பார்க்கா. அவர் புதுசாக வாங்கின கிதாரை அவளுக்கு காட்டிகிட்ருக்காரு. டிஞ்சாவுக்கு அவள் அம்மா அப்பாவை ஏமாத்துறாங்களேன்னு வருத்தப்படுறா. அவளுக்கு அவள் அப்பாவை பார்க்கவே பாவமாக இருக்குது. அம்மாவை பற்றி அப்பாட்ட சொல்லலாமா வேண்டாமான்னு யோசித்தவ எதுவும் சொல்லாமல் போயிடுறா. அடுத்து அவள் தான் கொண்டு வந்த முட்டையை எடுத்து பார்க்குறா. அது பெருசாக வளர்ந்துருக்கு. அடுத்த நாள் டிஞ்சா திரும்பவும் ஜிம்னாஸ்டிக்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கா. அங்கே டிஞ்சா அவள் பக்கத்து வீட்டு பொண்ணான ரேட்டாவை பார்த்து சந்தோஷப்படுறா. இன்றைக்கி தான் ரேட்டா அந்த கிளாஸில் சேர்ந்துருக்கா போல். டிஞ்சா ப்ராக்டிஸ் பண்ணுற இடத்துல தான் அவளும் ப்ராக்டிஸ் பண்ண வந்திருக்கா.
அங்கே இந்த ரேட்டா டிஞ்சாவை விட ரொம்பவே பெர்ஃபெக்டாகவே ஜிம்னாஸ்டிக்ஸ் பண்ணிடுறா. அதை பார்த்த டிஞ்சாவோட அம்மா ஃபேஸே மாறிடுது. எல்லாரும் போன பிறகு அங்கே டிஞ்சாவை அவள் அம்மா ஜிம்னாஸ்டிக்ஸ் பண்ண சொல்கிறாங்க. டிஞ்சாவுக்கு ஃபினிஷிங் ஒழுங்காக வரமாட்டேங்குது. அவன் அம்மாவும் விடாமல் திரும்ப திரும்ப டிஞ்சாவை ஜிம்னாஸ்டிக்ஸ் பண்ண சொல்லி டார்ச்சர் பண்ணுறாங்க. டிஞ்சாவோட கையெல்லாம் செவந்து போயிடுது. ஒரு வழியாக அவளும் ஃபினிஷிங் ஒழுங்காக பண்ணிடுறா. அதுக்கு பிறகு தான் அவள் அம்மா விடுறாங்க. டிஞ்சாவோட அம்மாவுக்கு இவ காம்படிஷனில் ஜெயிக்கிறத லைவ் டெலிகாஸ்ட் பண்ணணும்னு ஆசை. அதான் இவளை இப்படி டார்ச்சர் பண்ணுறாங்க. அடுத்து இந்த டிஞ்சா வீட்டுக்கு கொண்டு வந்த முட்டை நாளுக்கு நாள் பெருசாகிட்டே இருக்குது. இந்த டிஞ்சாவோட அம்மா டிஞ்சாட்ட தான் டெரோவை லவ் பண்ணுறதா சொல்கிறாங்க. அதை கேட்ட உடனே அவளுக்கு முகமே வாடிடுது. தன்னோட அம்மா இப்படி வேற ஒரு ஆளை லவ் பண்ணிட்டு இருக்காங்களேன்னு கண்ணீர் விட்டு அழுவுறா. அப்போ அவள் கொண்டு வந்த முட்டை ரொம்பவே பெருசாக வளர்ந்துருக்கு. அது மேலே சாஞ்சிக்கிட்டே அழுதுட்டு இருக்கா. அப்போ அந்த முட்டை கொஞ்சம் கொஞ்சமாக உடைஞ்சி அதிலிருந்து ஒரு கிரியேச்சரோட கை வெளியே வருது. அதை பார்த்து பயந்த டிஞ்சா ஒரு கபோர்டுக்குள்ளே போய் ஒளிஞ்சிக்கிட்டு பார்க்கா. அந்த முட்டையிலேருந்து வினோதமான கிரியேச்சர் ஒன்று வெளியே வருது. பார்க்க பறவை மாதிரி இருக்கு. அப்போ திடீர்னு கபோர்டு கிட்ட வந்து டிஞ்சாவை பார்க்கு. அவள் ரொம்பவே பயந்துட்டா. அப்போ அங்கே டிஞ்சாவோட அப்பா குரல் கேட்டு அந்த கிரியேச்சர் ஜன்னலை உடைச்சிட்டு வெளியே போயிடுது. என்னாச்சுன்னு டிஞ்சாவோட அப்பா வந்து பார்க்க அவளும் ஒரு பறவை வந்துச்சுன்னும் அது ஜன்னல் வழியாக தான் துரத்துனதாகவும் சொல்லி சமாளிக்கா. அடுத்த நாள் நைட்டு டிஞ்சா தூங்கிட்டு இருக்கும்போது ஜன்னல் கிட்டே ஏதோ சத்தம் கேட்டு போய் பார்க்கா. அப்போ ஜன்னல் வழியாக அந்த கிரியேச்சர் உள்ளே நுழைஞ்சிருது. அது அப்போ ஜன்னலை உடைச்சிட்டு வெளியே போனதில் ஒரு கண்ணாடி துண்டு அதோட கையில் சொருவி இருக்கு. அதை பார்த்த டிஞ்சாவும் அதை கையிலேருந்து உருவி ஹெல்ப் பண்ணுறா. முதல்ல அந்த கிரியேச்சரை பார்த்து பயந்த டிஞ்சா இப்போ அதுகிட்ட தைரியமாக பழக ஆரம்பிக்கா. அந்த கிரியேச்சரை பாத் டப்பில் வச்சு குளிப்பாட்டிட்டு இருக்கா. அதுவும் ஜாலியாக தண்ணியில் விளையாண்டுட்டு இருக்கு. அங்கே பாத்ரூமுக்கு வெளியே டிஞ்சாவோட தம்பி வர இவளும் அந்த கிரியேச்சரை அவன் பார்த்துடக்கூடாதுன்னு கதவை லாக் பண்ணிவிட்டு அவனை உள்ளே விடலை. அடுத்து அந்த கிரியேச்சரும் டிஞ்சாவோட கட்டிலுக்கு கீழே படுத்து தூங்குது. அப்போ பக்கத்து வீட்டில் உள்ள ரேட்டாவோட நாய் குறைச்சிக்கிட்டே இருக்குது. இதனால டிஞ்சாவால் தூங்க முடியலை. உடனே கண் விழிச்ச அந்த கிரியேச்சர் வெளியே போய் குறைச்சிட்டு இருந்த நாயை கொன்னுருது. அந்த இறந்து போன நாயோட பாடியை டிஞ்சா கிட்ட போட்டு அவட்ட காட்டுது. அதை பார்த்து டிஞ்சாவுக்கு பயத்தில் தலையே சுற்றிடுது. அதை பார்த்து வாமிட் பண்ணிடுறா. அடுத்த நாள் காலையில் அந்த நாயோட பாடியை ஒரு டவலை வச்சு சுற்றி மண்ணுக்குள்ளே வச்சு புதைச்சிடுறா. அதை அவள் தம்பி ஜன்னல் வழியாக பார்த்துட்டு இருக்கான். அடுத்து டிஞ்சாவும் அந்த கிரியேச்சரும் பெட்டில் படுத்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே டிஞ்சாவோட அப்பாவும் அவள் தம்பியும் வர்ற சத்தம் கேட்டு டிஞ்சா அந்த கிரியேச்சரை கட்டிலுக்கு கீழே வச்சு அது வாயை பொத்திடுறா. அங்கே டிஞ்சாவோட அப்பா அவள் தம்பியை கூட்டிக்கிட்டு வந்து நீயே அவனை பாத்ரூமை யூஸ் பண்ண விடலைன்னு கேட்டுட்ருக்காரு. அப்போ அங்கே டிஞ்சாவோட பெட்டில் அந்த நாயோட ரத்தக்கரை இருக்கிறத பார்த்துட்டு அவள் அப்பா பாவம் பொண்ணு பீரியட்ஸில் கஷ்டப்பட்டுட்டு இருக்கா போல, அவளை டிஸ்டர்ப் பண்ண வேண்டான்னு அவள் தம்பியை கூட்டிகிட்டு போயிடுறாரு. அடுத்த நாள் காலையில் டிஞ்சா அந்த கிரியேச்சர் சாப்பிட்றதுக்கு பேட் ஃபுட் வாங்க வந்திருக்கா. அப்போ அங்கே ரேட்டாவை பார்த்துட்டு ரெண்டு பேரும் ஜாலியாக பேசிகிட்டே வராங்க. அப்போ ரேட்டா தன்னோட நாய் ஓடி போயிடுச்சுன்னு சோகமாக சொல்லிட்டு மிஸ்ஸிங் போஸ்டரை ஒட்டிகிட்டு இருக்கா. ஆனால் டிஞ்சா அந்த நாய்க்கு என்னாச்சுன்னு ரேட்டாட்ட சொல்லாமல் தான் வீட்டுக்கு வந்துடுறா. அங்கே ரேட்டாவோட நாய் மிஸ்ஸிங் போஸ்டரை கொண்டு வந்திருக்கா. அதை பார்த்து அவளோட தம்பி புதைக்கப்பட்ட அந்த நாயோட பாடியை எடுத்துகிட்டு வந்து தான் அப்பா அம்மாட்ட காட்டி இது பக்கத்து வீட்டு நாயினும் டிஞ்சா தான் இதை கொண்டு புதைச்சான்னு சொல்கிறான். உடனே அவன் பேரண்ட்ஸும் அவனை பொய் சொல்லாதன்னு திட்டி ரூமுக்கு போக சொல்கிறாங்க. உடனே கோவத்தில் அவன் டிஞ்சாவை தள்ளி விட்டுட்டு போயிடுறான். டிஞ்சா கீழே விழுந்ததை அந்த கிரியேச்சரால் உணர முடியுது. அவள் தம்பி டிஞ்சாவோட ரூமுக்கு வந்து கட்டிலுக்கு கீழே பார்க்கான். அந்த கிரியேச்சர் அங்கே தான் இருக்குது. அது கோவமாக அவன்கிட்ட வந்துட்டுருக்கு. அப்போ அங்கே நடக்கிறத உணர்ந்த டிஞ்சா அவளுக்கு என்னமோ ஆகி துடிக்கா. உடனே டிஞ்சாவோட அம்மா அவள் கன்னத்தில் அரைகிறாங்க. அந்த அறை அந்த கிரியேச்சருக்கும் சேர்த்து விழுது. உடனே அது அவள் தம்பியை தாக்காம அங்கேருந்து போயிடுது. டிஞ்சா அவள் ரூமுக்கு வந்து அந்த கிரியேச்சரை திட்டிகிட்டு இருக்கா. அப்போ அங்கே வந்து அவள் அம்மா யார்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன்னு கேட்க அவளும் என்கிட்டே தான் பேசுகிறேன்னு போய் சொல்கிறா. அங்கே டிஞ்சாவோட ட்ரெஸ் அந்த கிரியேச்சர் கிழிச்சு வச்சிருக்கு. அதை பார்த்துட்டு இது எப்படி கிழிஞ்சிட்டுன்னு டிஞ்சாட்ட அவள் அம்மா கேட்காங்க. அவளும் ஒரு ஆக்சிடெண்ட்டில் கிழிஞ்சிட்டுன்னு போய் சொல்ல டிஞ்சாவோட அம்மா கோவமாக அங்கேருந்து கிளம்புறாங்க. அந்த கிரியேச்சர் கபோர்டுக்குள்ளே தான் இருக்குது. அது மேலே உள்ள கோபத்தில் டிஞ்சா கபோர்டை பூட்டி வச்சிருக்கா. அதுக்கு பசிக்கு போல. உடனே டிஞ்சா அவள் வாங்கின பேட் ஃபுட்டை எடுத்து சாப்பிட கொடுக்கா. அந்த கிரியேச்சருக்கு டிஞ்சா ஆலின்னு பேர் வைக்கா. அடுத்து அதுக்கு குளிருதுன்னு நினச்சவ தன்னோட ஒரு ட்ரெஸ்ஸை எடுத்து போட்டு விடுறா. அதுவும் அவள் ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு நைட் நேரத்தில் வீட்டுக்குள்ளே சுற்றிக்கிட்டு இருக்கு. அதை பார்த்து டிஞ்சாவோட தம்பி மட்டியாஸ் அது டிஞ்சான்னு நினச்சிடுறான். அவன் ஏன் வித்தியாசமாக நடந்துக்கிறான்னு நினச்சவன் பயத்தில் ஓடிடுறான். அந்த கிரியேச்சர் மெதுவாக நடந்து வந்து டிஞ்சாவோட அம்மா கிட்ட வந்து நிற்கிது. மெதுவாக அவங்க கையை தொட்டு பிசு பிசுன்னு இருக்கிற எதையோ ராவி விட்டுட்டு போயிடுது. உடனே தூக்கத்தில் இருந்து முழிச்சவங்க கையில் இது என்னன்னு யோசிக்காங்க. எழுந்திரிச்சு போய் பார்க்காங்க. தரையில் அந்த கிரியேச்சரோட இறகு கிடக்கு.
ஒரு கத்தியை எடுத்துட்டு வீட்டுக்குள்ளே யார் நுழைஞ்சான்னு போய் தேடுறாங்க. அப்போ திடீர்னு ஓடி வந்த டிஞ்சாவோட தம்பி பயத்தில் டிஞ்சா ஒரு மான்ஸ்டர்னு சொல்கிறான். அதை கேட்டு அவன் அம்மா இவனுக்கு ஏதோ கெட்ட கனவு வந்திருக்குன்னு நினச்சிக்கிட்டுறாங்க. அடுத்த நாள் நைட்டு டிஞ்சா அந்த கிரியேச்சருக்கு தலை சீவி விடுறா. பார்த்தா அந்த கிரியேச்சருக்கு இப்போ பார்க்க மனுஷியோட தலைமுடி மாதிரியே அதுக்கு முளைச்சிருக்கு. அடுத்து இந்த சீனை கட் பண்ணிட்டு காட்டுறாங்க. அடுத்த நாள் காலையில் டிஞ்சாவும் ரேட்டாவும் ஜிம்னாஸ்டிக்ஸ் செஞ்சு காட்டுறாங்க. மறுபடியும் இந்த ரேட்டா டிஞ்சாவை விட சூப்பராக ஜிம்னாஸ்டிக்ஸ் பண்ணிடுறா. அதை பார்த்த டிஞ்சாவோட அம்மாவுக்கு வெறுப்பில் முகமே மாறிடுது. இன்னுமே டிஞ்சாவால் ரேட்டாவை விட நல்லா பண்ண முடியலேன்னு கடுப்பாறாங்க. அடுத்து கிளாஸ் முடிஞ்ச பிறகு 3 பேரும் கிளம்புறாங்க. டிஞ்சாவோட அம்மா ரேட்டாவையும் ட்ராப் பண்ணட்டான்னு கேட்க அவள் எனக்கு நடக்க பிடிக்கும்னு சொல்லிட்டு தனியாக நடந்து போயிட்டுருக்கா. அங்கே ஆள் நடமாட்டமே இல்லை. அவள் போயிட்டுருக்கும்போது தன்னை ஏதோ பின்தொடர்ற மாதிரி ஃபீல் பண்ணுறா. பார்த்தா அங்கே அந்த கிரியேச்சர் மெதுவாக அவள் பின்னாடி நடந்து வந்துட்டுருக்கு. திரும்பி பார்த்தா காணோம். அடுத்து ரேட்டா நடந்து போகும்போது வேகமாக அவள் பின்னால் போகுது. ஏதோ நம்மளை ஃபாலோ பண்ணுதுன்னு நினச்சி பயந்தவ அங்கேருந்து வேகமாக ஓட ஆரம்பிக்கா. அங்கே நடக்கிறத காரில் தான் அம்மாவோட போயிட்டுருக்கிற டிஞ்சாவால் உணர முடியுது. அப்போ திடீர்னு ரேட்டாவோட முன்னாடி போய் அந்த கிரியேச்சர் நிற்கி பார்க்கவே கொடூரமாக இருக்குது. அதுக்கு பறவைக்கு இருக்கிற மாதிரி அழகு இருந்துச்சு இல்லை, அது இல்லாமல் இப்போ மனுஷங்க வாய் மாதிரி இருக்குது. அந்த கிரியேச்சரை பார்த்து ரேட்டா பயந்துடுறா. அங்கே நடக்கிறத ஃபீல் பண்ண டிஞ்சா கார்லேயே அலறி துடிக்கா. அதை பார்த்துட்டு அவளுக்கு ஏதோ காம்படிஷன் நினச்சி ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கா போலன்னு அவன் அம்மா நினச்சி அவளுக்கு ஆறுதல் சொல்கிறாங்க. அங்கே ரேட்டாக்கு என்னதான் ஆச்சுன்னு காட்டலை. அடுத்து வீட்டுக்கு வந்து டிஞ்சா பார்க்கா அங்கே அந்த கிரியேச்சரோட அழகு பகுதி தனியாக கிடக்கு. இந்த கிரியேச்சர் பார்க்க பறவை மாதிரி இருந்துச்சுல்ல, இப்போ அது கொஞ்சம் கொஞ்சமாக மனுஷி உருவத்துக்கு மாறிட்டுருக்கு. அடுத்த நாள் டிஞ்சாவோட அம்மா டிஞ்சாவை அவங்க லவ் பண்ணிட்டு இருக்கிற ஆள் டெரோவோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராங்க. டெரோவும் டிஞ்சாட்ட வந்து பேசிகிட்டு இருக்காரு. அடுத்து தான் தெரியுது இந்த டெரோ ஒரு விடோவர். அவரோட ஒய்ஃப் சைல்டு பெத்தப்போ இறந்துருக்காங்க. அவருக்கு ஹெல்மின்னு ஒரு அழகான பெண் குழந்தை இருக்குது. இந்த டெரோவும் அவர் குழந்தையும் தனியாக வசிச்சுட்டு இருந்திருக்காங்க. அப்போ தான் டிஞ்சாவோட அம்மாவும் இந்த டெரோவும் லவ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அங்கே டிஞ்சாவோட அம்மா டெரோவோட குழந்தைய தூக்கி கொஞ்சிட்டு இருக்காங்க. அன்னைக்கு நைட்டு 2 பேரும் டெரோவோட வீட்டிலையே தங்குறாங்க. அப்போ திடீர்னு அந்த கொடூரமான கிரியேச்சர் டிஞ்சாவை தேடி அங்கேயும் வந்துடுது. இப்போ பார்க்க கொஞ்சம் மனுஷி மாதிரியே மாறி இருக்கு. அதை தான் கூடயே டிஞ்சா அந்த ரூமில் தங்க வைக்கா. அடுத்த நாள் காலையில் எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது டிஞ்சாவோட அம்மாவுக்கு கால் வருது. அதில் பக்கத்து வீட்டு பொண்ணு ரேட்டாவை மோசமான நிலையில் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிக்கிறதா சொல்கிறாங்க. அதை கேட்ட டிஞ்சாவோட அம்மாவுக்கு பெரிய ஷாக்கிங்காக இருந்தது. உடனே இது தெரிஞ்ச டிஞ்சா ஹாஸ்பிட்டல் போய் ரேட்டாவை பார்த்தா ரேட்டாவை அந்த கிரியேச்சர் கொடூரமாக தாக்கியிருக்கு. அங்கே ரேட்டாவுக்கு நிறைய இடத்துல தையல் போட்டிருக்காங்க. அவளோட ஒரு கை துண்டாயிருக்கு. இந்த நிலைமையில் அவளை பார்க்கவே ரொம்ப பாவமாக இருக்குது. அப்போ திடீர்னு ரேட்டா முழிச்சு டிஞ்சாவோட கையை பிடிச்சிக்கிட்டு கத்துறா. இந்த ரேட்டா இன்னும் தனக்கு நடந்த அதிர்ச்சியிலேருந்து மீளலை. அதை பார்த்து பயந்து போய் டிஞ்சா ஹாஸ்பிட்டல்லேருந்து ஓடி போயிடுறா. டிஞ்சாவோட அம்மாவும் இது ரொம்ப கொடூரமாக இருக்குது, ஆனால் காம்படிஷன் வரப்போகுது, அதனால இதெல்லாம் உன்னை அஃபெக்ட் பண்ணாமல் நீ தான் பார்த்துக்கணும்னு சொல்லிடுறாங்க. அடுத்து வீட்டுக்கு வந்த டிஞ்சா அந்த கிரியேச்சர் மேலே உள்ள கோபத்தில் தன்னைத்தானே கன்னத்தில் அரைகிறா. டிஞ்சா அவளை அரைகிறத அந்த கிரியேச்சரால் உணர முடியுது. உடனே அந்த கிரியேச்சர் டிஞ்சாவை பிடிச்சிக்கிட்டு அவளை சமாதானப்படுத்துது. டிஞ்சாவும் ரேட்டாவை நினச்சி கதறி அழுவுறா. அடுத்து காலையில் டிஞ்சா கண்முழிச்சு பார்க்கா அந்த கிரியேச்சர் இப்போ ஒரு மனுஷி உருவத்துக்கு மாறிடுச்சு. பார்க்க அப்படியே டிஞ்சா மாதிரியே இருக்குது. இது எப்படி இப்படி மாறிச்சுன்னு டிஞ்சாவுக்கு பயங்கர ஷாக்கு. அடுத்து டெரோவை காட்டுறாங்க. அவருக்கு ஃபர்னிச்சர் ஐட்டம்ஸ்லாம் ரிப்பேர் பண்ண தெரியும். அவரை டிஞ்சா பார்த்து 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. அவர் டிஞ்சாவுக்கு காம்படிஷனுக்காக கிஃப்ட் கொடுக்காரு. அடுத்து டிஞ்சா அவருக்கு ஜிம்னாஸ்டிக்ஸ் செஞ்சு காட்டிகிட்டு இருக்கா. வழக்கம் போல் இந்த முறையும் ஃபினிஷ் பண்ண முடியாமல் கீழே விழுந்துடுறா. டெரோவும் அவாட்ட உனக்கு உண்மையாகவே ஜிம்னாஸ்டிக்ஸ் பிடிக்குமான்னு கேட்காரு. அப்போ அந்த கிரியேச்சர் கத்துற சத்தம் கேட்கு. டெரோவுக்கு என்ன கத்துதுன்னு தெரியலை. டிஞ்சா உடனே அந்த கிரியேச்சருக்கு பசிக்கின்னு நினச்சி ரூமுக்கு போய் சாப்பிட கொடுக்கா. அந்த நேரம் பார்த்து டெரோ ரூமுக்குள்ளே வர பார்க்க டிஞ்சா அவர் அந்த கிரியேச்சரை பார்த்துடக்கூடாதுன்னு கதவை சாத்திக்கிட்டு அவர் உள்ளே விட மாட்டேங்கிறா. டெரோவும் கதவை கஷ்டப்பட்டு திறந்து உள்ளே பார்க்காரு. அந்த மிருகம் கோவமாக அவரை பார்க்கு. டிஞ்சா கதவுக்கு பின்னால் ஒளிஞ்சிருக்கா. இவர் அந்த கொடூரமான கிரியேச்சரை பார்த்துட்டு டிஞ்சான்னு நினச்சிடுறாரு. அது கோவமாக அவரை தாக்க வர டிஞ்சா கதவை சாத்திடுறா. அப்போ டெரோவோட கை கதவுல அடிபட்டுருது. டெரோ அந்த கிரியேச்சர் பண்ணதை பார்த்துட்டு டிஞ்சா தான் இப்படி நடந்துக்கிட்டதான் நினச்சிட்டு இருக்காரு. ஏன் இப்படி டிஞ்சா ஆக்ரோஷமாக தாங்கிட்ட நடந்துக்கிட்டான்னு நினச்சி குழம்புறாரு. அடிப்பட்ட கைக்கு கட்டு போட்டுட்டு இருக்கும்போது டிஞ்சா அவர்கிட்ட வந்து சாரி கேட்கா. அவரும் அவளை மன்னிச்சுட்டு இதை பற்றி உன் அம்மாட்ட பேசுவோன்னு சொல்கிறாரு. ஆனால் டிஞ்சா அவங்ககிட்ட சொல்ல வேண்டான்னு சொல்லிடுறா. அவரும் காம்படிஷனுக்காக ரொம்பவே கஷ்டப்பட்டு ப்ராக்டிஸ் பண்ணி அவளுக்கு மென்டலி ஏதோ ப்ராப்ளம் இருக்குது, அதனால அப்படி நடந்துக்கிட்டா போலன்னு நினச்சிக்கிட்டுறாரு. இதெல்லாம் காம்படிஷன்னால தான் இப்படி நடந்துக்கிட்டியான்னு டெரோ கேட்க டிஞ்சாவும் அவட்ட அந்த கிரியேச்சர் பற்றி சொல்லாமல் இருந்துடுறா.
அங்கே டிஞ்சாவோட அம்மா வந்து டெரோவோட காயத்தை பார்த்துட்டு என்னாச்சுன்னு கேட்க அவரும் டிஞ்சாவுக்காக ஒர்க் ஷாப்பில் அடிபட்டுருச்சுன்னு போய் சொல்லிட்டுறாரு. அடுத்து டிஞ்சாவும் அவள் அம்மாவும் காம்படிஷனுக்காக கிளம்பிட்டு இருக்காங்க. அப்போ டிஞ்சா பார்க்கா அந்த வீட்டுக்குள்ளே தான் இப்போ அந்த கொடூரமான கிரியேச்சர் இருக்குது. உடனே டிஞ்சா டெரோவும் அவர் குழந்தையும் வரலையான்னு கேட்க அவள் அம்மா அவங்க வரலன்னு சொல்லிடுறாங்க. அவங்கள தனியாக விட்டுட்டு போக டிஞ்சா பயப்படுறா. ஏன்னா வீட்டில் தான் இப்போ அந்த கொடூரமான கிரியேச்சர் இருக்குது. பாவம் அந்த குழந்தையவாவது கூட்டிகிட்டு போக டிஞ்சா ட்ரை பண்ணுறா. ஆனால் அவள் அம்மா விடலை. அவள் அம்மா காம்படிஷனுக்கு நேரமாவது வான்னு அவசரமாக டிஞ்சாவை கூட்டிக்கிட்டு கிளம்ப டிஞ்சாவும் டெரோவுக்கும் அவர் குழந்தைக்கும் அந்த கொடூரமான கிரியேச்சரால் பிரச்சனை வந்துருமோன்னு பயத்தோடு அவங்கள பார்த்துக்கிட்டே கிளம்புறா. அங்கே நடக்கிற காம்படிஷனை டிஞ்சாவோட அம்மா வீடியோ எடுத்துகிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் டெரோ அவர் குழந்தைய தூங்க வச்சுட்டு போகிறாரு. அப்போ காட்டுறாங்க அந்த கொடூரமான கிரியேச்சர் ஸ்டெப்ஸில் நின்றுட்டுருக்கு. அப்போ திரும்பவும் அங்கே நடக்கிறத டிஞ்சாவால் ஃபீல் பண்ண முடியுது. அவளும் ஆலி வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்கா. அடுத்து இப்போ டிஞ்சா பெர்ஃபார்ம் பண்ணி காட்ட நேரம் வருது. இன்னொரு பக்கம் அந்த கொடூரமான கிரியேச்சர் ஒரு கோடாரியை எடுத்துகிட்டு அந்த குழந்தைகிட்ட வருது. அதை இங்கே பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கிற டிஞ்சா ஃபீல் பண்ணுறா. இந்த டிஞ்சாவுக்கு ஏதாவது அடிபட்டாலோ கீழே விழுந்தாலோ அதை டிஞ்சாவோட சேர்த்து அந்த கிரியேச்சராலையும் உணர முடியும். இது தெரிஞ்ச டிஞ்சா அந்த குழந்தையை காப்பாற்ற வேணும்னே கீழே விழுந்துடுறா. அவளுக்கு கையில் பலமாக அடிபட்டுருச்சு. அந்த வலி அந்த கிரியேச்சரும் உணருது. அது கையில் வலி வந்து கோடரியை கீழே போட்டுருது. உடனே அங்கே வந்து டெரோ அதை பார்த்து ஷாக் ஆகுறாரு. அது அவரை பார்த்து பயங்கரமாக கத்திட்டு ஜன்னல் வழியாக வெளியே குதிச்சு போயிடுது. உடனே பயத்தில் டெரோ தான் குழந்தைய தூக்கி வச்சுக்கிடுறாரு. அப்போ தான் கவனிக்காரு தரையில் கோடாரி கிடக்கு. அதை பார்த்தவருக்கு பயங்கர ஷாக்கு. டிஞ்சா தான் கோடாரியை எடுத்துட்டு தான் குழந்தைய தாக்க வந்திருக்கான்னு தப்பாக நினச்சிடுறாரு. அங்கே காம்படிஷனில் டிஞ்சா கீழே விழுந்ததால் தோற்று போயிடுறா. அவளுக்கு கையில் பலமாக அடிபட்டிருக்கு. அடுத்து அவளும் அவன் அம்மாவும் கிளம்பி டெரோ வீட்டுக்கு வராங்க. அங்கே டெரோ டிஞ்சா மேலே கோவப்படுறாரு. உன் பொண்ணு என்ன பண்ணான்னு தெரியுமான்னு கேட்காரு. அதுக்கு அவள் அம்மா நாங்கள் இப்போ தான் காம்படிஷன்லேருந்து வாரோன்னு சொல்கிறாங்க. ஆனால் அவர் கோவத்தில் 2 பேரையும் வீட்டுக்குள்ளே வராதிங்கன்னு சொல்லிடுறாரு. அவன் அம்மா எவ்வளோ சொல்லியும் டெரோ கேட்கல. காரில் ஏறின டிஞ்சாவோட அம்மா ஏற்கனவே டிஞ்சா காம்படிஷனில் தோத்துட்டா. இப்போ இங்கே வேற டெரோ திட்டாருன்னு கோபத்தில் பைத்தியம் பிடிச்ச மாதிரி காரோட ஸ்டீரிங்கில் முட்டிக்கிட்டு கத்துறாங்க. ரொம்பவே கோவமா டிஞ்சாவை கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு வராங்க. அங்கே திரும்பவும் அந்த கிரியேச்சர் டிஞ்சாவை தேடி வந்துடுது. ஜன்னல்ல இருந்து பார்த்துட்டு இருக்கு. டிஞ்சா அதை கோபத்தில் உள்ளே வராதுன்னு சொல்லி தள்ளி விட்டுடுறா. அது வெளியே விழுந்துருது. அதை டிஞ்சாவோட அப்பா பார்த்துட்டு டிஞ்சான்னு நினச்சிட்றாரு. அந்த கிரியேச்சர் வீட்டில் உள்ள ஒரு கபோர்டில் போய் உட்காந்துக்கிடுது. டிஞ்சாவோட அப்பா பார்த்துட்டு பாவம் பொண்ணு காம்படிஷனில் தோற்றதால ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கான்னு நினச்சிக்கிட்டு போயிடுறாரு. அடுத்து டிஞ்சாவோட அம்மா அந்த கிரியேச்சரை பார்த்துட்டு டிஞ்சான்னு நினச்சி தலை சீவி விட்டுட்ருக்காங்க. அது தலைமுடி ஒரே சிக்கலாக இருக்குது. உடனே சீப்பை வச்சு ஃபோர்ஸாக இழுக்க அது சதையோட முடி வந்துடுது. அப்போ அந்த கிரியேச்சருக்கு வந்துச்சு பாருங்கள் ஒரு கோபம். டிஞ்சாவோட அம்மாவை தான் நகங்களை வச்சு குத்துது. அப்போ அங்கே வந்து டிஞ்சா அதை இழுத்து போட்டுடுறா. அப்போ அந்த கிரியேச்சரை பார்த்துட்டு என்ன பார்க்க டிஞ்சா மாதிரியே இருக்குன்னு டிஞ்சாவோட அம்மா யோசிக்காங்க. டிஞ்சா அந்த கிரியேச்சரை எனக்கு நீ வேண்டான்னு சொல்லி திட்டுறா. உடனே அந்த கிரியேச்சரோட 2 கண்ணமும் அப்படியே திறந்து டிஞ்சாவை பார்த்து கத்திட்டு போயிடுது. அடுத்து டிஞ்சாவும் தான் அம்மாட்ட நடந்ததை சொல்லிடுறா. நான் தான் அதை வளர்த்தேன், நான் எப்படியாவது அதுக்கிட்டேருந்து தப்பிச்சு ஆகணும்னு சொல்லி அழுவுறா. அவள் அம்மாவும் அவளுக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்து ஒரு கத்தியை டிஞ்சாட்ட கொடுத்துட்டு அவங்களும் ஒரு கத்தியை எடுத்துகிட்டு அந்த கிரியேச்சரை கொல்ல தேடுறாங்க. அங்கே வந்து தான் ஹஸ்பண்ட்டை அந்த கிரியேச்சர் பற்றி சொல்லிவிட்டு நாங்கள் அதை பார்த்துக்கிடுறோம், நீங்கள் பையனை கவனமாக பார்த்துக்கங்கன்னு சொல்லிட்டு போகிறாங்க. டிஞ்சாவோட ரூமில் உள்ள கபோர்டில் தேடுறாங்க. அப்போ திடீர்னு கபோர்டில் இருந்து அந்த கிரியேச்சர் வந்து அவங்கள பிடிச்சிருது. உடனே கத்தி எடுத்து அதோட காலில் குத்திடுறாங்க. உடனே டிஞ்சாவும் அந்த வலியை உணர்றா. அந்த கிரியேச்சரை கத்தியால் குத்தி கொள்ள டிஞ்சாவோட அம்மா போகிறாங்க. டிஞ்சா அதை இவ்வளவு நாள் வளர்த்ததை நினச்சி வருத்தப்படுறா. அவள் அம்மா கத்தியை வச்சு அதை குத்த போக வளர்த்த பாசத்தில் இந்த டிஞ்சா குறுக்க வந்துடுறா. அவள் அம்மா தெரியாமல் டிஞ்சாவே குத்திடுறாங்க. தான் மகளையே கத்தியால் குத்திட்டோமேனு நினச்சி கதறி அழுகுறாங்க. அப்போ கீழே விழுற டிஞ்சாவோட பாடியை அந்த கிரியேச்சர் பிடிச்சி வலிகிற ரத்தத்தை குடிக்கி உடனே கொஞ்சம் கொஞ்சமாக அதோட வாய் மனுஷி வாய் மாதிரி மாறுது. அதோட கண்ணும் இப்போ மனுஷி கண்ணு மாதிரியே மாறி இப்போ முழுசாக மனுஷி உருவத்துக்கு மாறிடுது. பாவம் டிஞ்சா இறந்துடுறா. அப்போ அங்கே கதறி அழுகுற டிஞ்சாவோட அம்மாவை பார்த்து மெதுவாக அம்மானு கூப்பிடுது. அதை பார்த்தவங்களுக்கு பயங்கர ஷாக்கு. இப்போ அந்த கிரியேச்சர் பார்க்க அப்படியே அச்சஸில் டிஞ்சா மாதிரியே இருக்குது. ஆனால் படத்தில் கடைசி வரைக்குமே அந்த வினோதமான கிரியேச்சரை பற்றி தெளிவாக சொல்லலை. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு காட்டாமல் அப்படியே இந்த படமும் முடியுது. நான் என்ன நினைக்கிறேன்னா அந்த கிரியேச்சர் டிஞ்சாவை யாரெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணாங்களோ அவங்கள மட்டும் தாக்க ட்ரை பண்ணியிருக்கு. அதாவது அந்த ரேட்டாவோட நாய் டிஞ்சாவை கடிக்க பார்த்துச்சு. அடுத்து டிஞ்சா தூங்கும்போது குறைச்சிது. ஸோ அந்த நாயை தாக்கியிருக்கும்.
அடுத்து ரேட்டாவும் டிஞ்சாவும் நல்லா பழகினாலும் ரேட்டா ஒரு விதத்தில் டிஞ்சாவுக்கு போட்டியாக மாறினா, அதனால டிஞ்சா டிஸ்டர்ப் ஆனா, அதனால அவளை தாக்கியிருக்கும். அடுத்து டிஞ்சாவோட தம்பி மட்டியாஸ் டிஞ்சாவை தள்ளி விட்டுருப்பான், அதனால அவனை தாக்க பார்த்துருக்கும். அடுத்து இந்த டெரோவும் அவர் குழந்தை ஹெல்மியும் டிஞ்சாவோட அம்மா வாழ்க்கைக்குள்ளே வந்தது டிஞ்சாவை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுச்சு, அதனால அவங்களையும் தாக்க வந்திருக்கும்னு நான் நினைக்கேன். ஆனால் டிஞ்சாவோட அப்பா அதுகிட்ட பேசும்போது கூட அவரை தாக்க வரலை, ஏன்னா அவர் டிஞ்சாவை டிஸ்டர்ப் பண்ணலை. இப்படி தான் நடந்திருக்குன்னு நான் நினைக்கேன்.